ஹாய் வணக்கம். சரி, இந்த வீடியோ பாருங்க. Keluarkan satu surat kepada kami ataupun kami tak minta tu rumah sekarang. Tak apa. Mungkin mengambil masa 4 atau 5 tahun kita tak ada masalah, tapi bagikan kita satu surat hitam putih, itu je kita minta. Dan tak payah gunakan tenaga kerja macam ni banyak. Kita sendiri pindah keluar. Bagi kita tempoh dalam 30 hari 1 bulan. Kita boleh pindah keluar. Tak payah susah-susah. Tapi இப்போதான் நான் அங்கிருந்து தான் வந்தேன் போனேன். ஏன்னா பண்ணமரான் ஜலான் பாப்பான், கம்புங் பாப்பான் இல்லை, ஜலான் பாப்பான். அந்த ஜலான் பாப்பான் தொங்க ரோடு. என்னோட வீடு வந்து அடுத்த ரோடில் இருக்கும். ஜலான் கை வராங்க, அப்புறம் பத்து வராங்க, பக்கார் வராங்க, அப்புறம் ஜலான் வராங்க, இப்படி தான் இருக்கும். இதெல்லாமே வந்து இப்போ கம்புங் பாப்பான் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து தான் வர நிறைய வீடுகள் வந்து உடைக்கப்படுது. எங்களோட வீடு வந்து ஏற்கனவே வந்து உடைச்சிட்டாங்க, ஆரம்பத்திலேயே உடைச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம அங்கேருந்து எல்லாம் வேலை செய்கிறதுக்கு வெளியாகவும் உடைக்கும் போது நம்ம அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. பட் அது நம்ம கம்புங் ஆச்சே, நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த ஊராச்சே அப்படின்னு பார்க்கறதுக்காக போனேன். ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது டைம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. டைம் கொடுக்கல. சரி, இன்னொரு 30 நாள் கேட்டு தான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வச்சு பார்த்தா, அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா டைம் நெசமே கொடுக்கல. அப்புறம் ஒரு சைனீஸ் ஆண்டி வந்து கெஞ்சுறாங்க, காலில் விழுவாத குறையா வந்துட்டு கெஞ்சுறாங்க. தொழுவும் பகி செய்ய சத்துவாரி செகண்ட் பீண்டா கன்சூமர் வராங்க, தொழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடும் இன்னொரு பக்கத்து வீடும் அந்த போலீஸ்கார்ட்ட பேசும்போது அவர் அந்த FRU அங்கே இருக்கிறவங்க அந்த மெயின் பர்சன் நாட் போலீஸ் அவங்கள்ட்ட பேசும்போது ஓகே நாங்கள் உடைக்கல அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் போய் அவங்க பேசும்போது இந்த வீடு உடஞ்சா இந்த வீடு உடையுமா, ஏன்னா வீடுலாம் ஒட்டி இருக்கும், உடையுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த வீடை உடைக்கிறாங்க. உடைக்கும் போது இந்த வீடு வந்து ஆட்டோமேட்டிக்கலி உடப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வீடு வந்து உடைச்சிட்டு இருக்காங்க, நாய் பப்பியை வந்து கட்டி போட்டிருக்காங்க. அதோடய அது அவுக்குறாங்களோ அதை அவுத்துட்டா கடிக்குமா என்னன்னு கூட தெரியல, அந்த மாதிரிலாம் உடைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம கூட ஒன்றா வாழ்ந்து ஒன்றா படித்து ஒன்றா பந்துலாண்ட ஒருத்தர் 2-3 பேர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, உள்ளுக்க இருக்காங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே இப்போ ஒருத்தர் லோகேஷன் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் கேட்ட மாதிரியே அவங்க ஒரு 30 days கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடைக்கலாம். இப்போ திடீர்னு அவங்க வந்து உடச்சி சொல்லலாம், இவங்க வந்து நாங்கள் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஆனால் 1 நாள் 2 நாள் வந்து நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், நீங்கள் இந்த இடத்த விட்டு பீண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்புறம் பின்னால் வெளியே வந்து பேரம் பேசுறது, இது எல்லாமே அந்த இடத்துல நடக்குது. பெரிய ஒரு பாலிட்டிக் இஷ்யூவாக இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு அன்பு வேண்டுகோள்னா, இந்த ஆடுன்னு எம்பிலாம் இருக்கீங்களா, கொஞ்சம் அந்த இடத்த இறங்கி அந்த மக்களை பாருங்கள். பாவம், சில பேர்லாம் அந்த வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த சக்கர நாக்காளியில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் வயசானவங்க இந்த ஆண்டியை பாருங்கள் எப்படி பிடிச்சி இருக்கிறாங்க. ஸோ இதை எல்லாமே நிப்பாட்டிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு 30 days கொடுங்க, இல்லை ஒரு 2-3 நாள் கூட கொடுத்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம எம்பிக்கள் ஆடு அங்கே இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வரலாம். பட் யாருமே வந்து பார்க்க மாட்டீங்க. ஓட் வாங்குற டைமில் மட்டும் வந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பொட்டலம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஓட் கேட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி போகிறீங்க. பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல, வந்து பார்த்துட்டு ஒரு ஆறுதலாக இருக்கும்ல. இப்போ நாங்களே அந்த கம்பத்தில் இருக்கோம், நம்ம அந்த கம்பத்தில் விட்டு வெளியாகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அந்த கம்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படின்றத நம்மளுக்கே மனசு பார்த்துட்டு நம்ம அங்கே போகிறோம் பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல ஜெயிச்சு அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த MP ஆடு நீங்களாம் என்ன செய்கிறீங்க, போய் பார்க்கலாம்ல. பார்த்து ஒரு அவங்களோட நலத்தை விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. பாருப்பா இந்த கஷ்டத்துல வந்து பார்க்குறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கே தெரியும் அந்த இடம் உடைக்கப்படும் தெரியும். ஏன்னா 40 வருஷம் 45 வருஷமா அது வந்து போராடிட்டு இருக்காங்க, உடைக்கப்படும் தெரியும். ஆனால் திடீர்னு ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா பாவம்ல, அங்கே உள்ளவங்க பாவம். ஒருத்தர் வந்து சின்ன பையன், ஐயா அப்பா நான் வளர்த்த கோழியை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த ஒரு கோழி கொடாப்பையும் உடைச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. இது வந்து ப்ளீஸ் அடூன் அண்ட் MP ஆஃப் பண்ணமரான் ஜலான் பாப்பான் கம்பம் பாரு பண்ணமரான். ஸோ ப்ளீஸ் போய் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த மக்களுக்கு ஒரு நலத்தை விசாரிங்க, உள்ளதை எடுத்து சொல்லுங்கள். இது ஒரு அன்பு வேண்டுகோள். அங்கே வாழ்ந்த ஒரு பையனாக நான் சொல்கிறேன். நான் வந்து 21 வயசு பர்த்டேயும் அங்கே தான் நான் கொண்டாடினேன், அந்த இடத்துல தான். ஸோ என்னோட ABCD அப்படின்ற ஒரு ஸ்டாரி வந்து தீபாவளிக்கு கூட இப்போ ரீசன்ட்லி நான் போய் பண்ணி அந்த இடத்துல தான் நான் ஷூட் பண்ணி போட்டேன். நான் எப்போதுமே அங்கே பண்ணுறது உண்டு. எப்போதுமே எனக்கு டைம் கிடைக்கும் அந்த லோரவங்களாம் போயிட்டு வரது உண்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அடூன் MP மினிஸ்டர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் போய் அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை பாருங்கள். இதே மாதிரி டெய்லி நடந்துக்கிட்டால் பாவம், அவங்க வேலைக்கு போக முடியாது, பிள்ளைங்களை பார்க்கணும், ஜாமானை பார்க்கணும், இது எல்லாமே இருக்குது. ஒரு 3 நாள் 4 நாள் அவங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துலேருந்து அவங்க ஜாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ளீஸ்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுங்க. இது ஒரு அன்பு வேண்டுகோள் தான். நன்றி, வணக்கம்.